வணக்கம் மக்களே. பேட்டா இந்தியாவோ பேட்டா இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக ஒரு கன்சால்டேஷனில் பெரிய கன்சால்டேஷன் இது. ஆனால் பொறுமை சோதிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்டா இவன் இப்படி இருக்காங்கிற மாதிரி நமக்கு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இப்போ 2011-12 இங்கே பாருங்க, 2010-11 வந்து அவனோட ரேட்டு வந்து அதோட ஹைன்னு வச்சுக்கோங்களேன். 2012 அதோட ஹை வந்து ஒரு 500 ரூபா ரேட்ல இருக்கு. நான் 2017லையும் 400 ரூபா தான் இருக்கு. இது நமக்கு அப்பப்ப பாக்குறப்ப என்ன இவன் 400 ரூபாயிலேயே இவ்வளோ 5 வருஷம் இப்படி இருக்கிறாங்கிற மாதிரி இருக்கு. நான் ஆக்சுவலி அப்படி இருக்கல. அவன் அதுக்குள்ள ஒரு 750 ரூபா 760 ரூபா போயிருக்கான். இப்ப 2015 போயிருக்கான், 760 ரூபா போயிருக்கான். ஆனா வருஷம்னு பார்த்தா 2012 இங்க 17, 2014-15 758 760 போயிட்டு திருப்பி 2016 அந்த மறுபடியும் அந்த 400 ரூபா. எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு 400 ரூபா ரேட்லயே அவன் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். அப்படிதான் ரொம்ப காலம் இந்த இவ்வளத்துக்குள்ள இருந்தான் அவன். இதுக்குள்ள இந்த 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 பீரியடுக்குள்ள அவன் அப்படிதான் இருந்தான். அதுக்கப்புறம் எங்க ஸ்டார்ட் பண்ணினான்னா 2017 ஸ்டார்ட் பண்ணி 2020 வரைக்கும், இந்த கோவிட்ல உள்ள வரைக்கும் அவன் ஏறி இருக்கான்னா எவ்வளவு ஏறி இருக்கான் சொல்லுங்க. 2017 இங்க 482 இருக்கா. 2020 வந்து 1866 ரூபா உயர்ந்திருக்கான். அப்புறம் வந்து கோவிடுக்கு இறங்கினான். கோவிடுக்கு இந்த ரேட்ல இறங்கியிருக்கான். எங்க 995 இறங்கிட்டு திருப்பி தான் அவன் இந்த கன்சல்டேஷனுக்கு அவன் வந்திருக்கான். இதுக்குள்ள வந்திருக்கான். 1300 அப்படிங்கிற இந்த ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட் வந்து இந்த கோவிடுக்கு அப்புறம் இங்க வந்து 1330, திருப்பி இங்க 1500, திருப்பி 1300, திருப்பி 2250. இதுதான் ஹை, லைஃப் டைம் ஹை. அதுக்கப்புறம் இங்க என்ன மறுபடியும் இந்த 1300 இந்த லோ. அதுக்கப்புறம் 1750. இந்த 1750 ஒரு ரெசிஸ்டன்ட் இங்க. அதுக்கு அடுத்து இங்க 2250. இப்ப அதோட சப்போர்ட் வந்து 1330 வைங்க. இந்த சப்போர்ட் இதுக்கு மேல வந்தா இதை தொடுவான். இப்படி வரணும் அல்லது இங்க வரணும். இது எத்தனை நாளைக்கு இவன் இங்க இருந்து இவன் இப்படி எப்படி வருவாங்கிறது நமக்கு தெரியலன்னாலும் இவன் எவ்வளவு நாள் இந்த மாதிரி போவான் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடம் பாருங்க, 5 வருஷம் இந்த கன்சால்டேஷன் எடுத்திருக்கான். எடுத்துட்டு 17, 3, 20 3 வருஷம் இந்த ஏத்தம் கொடுத்துருக்கான். திருப்பி இப்ப 2020 இருந்து 24 4 வருஷம் இந்த இப்ப இந்த பழையதுன்னு பார்த்தா இன்னும் ஒரு வருஷம் கொடுப்பானா? 2005 வரைக்குமே இப்படி வருவானா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. அவன் எடுத்துக்கலாம், இல்ல இப்பயும் போகலாம், அது சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு அவன் மறுபடியும் ஒரு வருஷம் எடுப்பானா? இன்னும் ஒரு வருஷம் எடுத்தான்னா ரொம்ப சோதனையா இருக்கும். அது நமக்கு பொறுமை இழக்குது. ஏன்னா இது ரொம்ப பெரிய கன்சல்டேஷனா இருக்கு. 3 வருஷம் ஏத்தம் கொடுத்தவன் திருப்பி அந்த மறுபடி இது வருஷம் வருது பாருங்க. இது 4 வருஷம் முடிஞ்சிருக்கு இந்த கன்சல்டேஷன். இது வரைக்குமே இப்ப 2024 4 வருஷம். இந்த கணக்குக்கு இதே மாதிரிதான் இந்த ஹிஸ்டரி அவன் ஃபாலோ பண்ணுவானா இருந்தா 2025 முடியணும். ஆனா நம்ம எதிர்பார்ப்போம் இப்படி இந்த அடுத்த வருஷத்திலேயே நமக்கு இது இங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாம் என்ன பண்றான்னு. ஆனா நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இந்த 400 ரூபால இவன் எப்படி இருந்து பொறுமையை சோதிச்சானோ அதே மாதிரி இந்த 1300 ரூபால இருந்து அவன் பொறுமை சோதிச்சுட்டே இருக்கான். நல்ல ரேட், அது அருமையான ரேட்டு. ஆனா மேல வரணுமே. வந்து இங்க வரலன்னா இதுக்கு இந்த 1750 வந்துட்டு போட்டுமே. இதாவது வரட்டும். இங்க ஒரு 400 ரூபா 500 ரூபா இங்க இருக்கு. 500 ரூபான்னா கொஞ்சம் இல்ல ஒரு இதுக்கு. ஆனா அதுக்கு எடுத்துக்கிற பீரியட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. ரொம்ப ஸ்லோ மூமெண்டா இருக்கு. சரி, என்னதான் அப்படி என்ன மோசமா இவன் இருக்கான் அப்படின்னு பார்த்தா,
பெருசா அப்படி ஒண்ணு மோசமானதாலாம் ஒண்ணும் இல்ல. நல்லா சேல்ஸ் பாருங்க, சேல்ஸ் நல்லா தான் கொடுத்துட்டு இருக்கான். பெருசா ஒரு பெரிய வித்தியாசம் இல்ல. 2020 எல்லாம் நல்ல சேல்ஸ் கொடுத்துருக்கான். 23, 24 நல்லா தான் இருக்கு. ப்ராஃபிட்டும் இடையில கொஞ்சம் இதா இருந்துச்சு. 20, 21 விட்டுருவோம். 20, 21 விட்டோம்னாலும் மறுபடியும் இங்க இம்ப்ரூவ் ஆகியிருக்கான். சரி, நம்ம ஆளுங்க ஏதாவது வச்சிருக்காங்களான்னு பார்த்தா எஃப்ஐஐ அவங்களும் பாருங்க கூட்டி தான் இருக்காங்க. அவங்க 5% இருந்து 7 வரைக்கும் வந்திருக்காங்க. 23ல 7, 24ல பாருங்க இது பண்ணிருக்காங்க. இது சரியான டைம்னு எனக்கு தோணுது. டிஐஐ அவங்க 27, 28 வரைக்கும் இருந்திருக்காங்க, கூட்டி இருக்காங்க. திருப்பி அந்த 28 அந்த ஸ்டார்டிங்ல உள்ளது பெருசா குறையல. அப்போ அவங்களுக்கெல்லாம் உள்ள நம்பிக்கை இருந்துட்டு தான் இருக்கு பேட்டால. எனக்குமே பேட்டா ரொம்ப பிடிக்கும், நல்லா தான் இருக்கு. ஆனா ஏன் இப்படி இருக்கிறான்னு தான் எனக்கு தெரியல. ரொம்ப இது கடன் கொஞ்சம் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். கடன் இல்லாம யாரு தான் இது பண்றாங்க? கடன் இந்த பாருங்க 2020க்கு அப்புறமா அவன் கொஞ்சம் கடன் மெயின்டைன் பண்றான். அது ஒரு பெரிய இப்ப கடன் இல்லாம கம்பெனி வச்சிருப்பாங்க. கடனே இல்லாத கம்பெனி நல்லா தான் இருக்கும். ஆனா இது பாருங்க எஃப்ஐஐயா இருந்தாலும் டிஏயா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இன்னும் குறையல. சார்ட் இப்படி காமிக்குது. இந்த கன்சால்டேஷனுக்குள்ள இருந்து அவன் வெளியில வரணும். வந்தா நமக்கு திருப்பி அவன் நல்ல ஒரு ப்ராஃபிட், இந்த ப்ராஃபிட் தருவான். இந்த ப்ராஃபிட்டை நம்ம மறுபடியும் எதிர்பார்க்கலாம். இங்க எதிர்பார்க்கணும், மேல எதிர்பார்ப்போம். அடுத்து பிஹெச்எல். இந்த பிஹெச்எல் விடாத கருப்புன்னு உங்களோட பிடிக்கவே முடியாம இருந்துச்சு. அது இந்த 3ஆம் மாசத்துல இருந்து 4ஆம் மாசத்துல இருந்து இங்க 5ஆம் மாசம் வரைக்கும் கூட எவ்வளவு வந்துச்சு பாருங்க. 275ல இருந்து இங்க 319 வரைக்கும், 320 வரைக்கும் வந்துச்சு. அது உங்களால பிடிக்கவே முடியல. இது ப்ராஃபிட் புக்கிங். கண்டிப்பா இது ஏதோ வீழ்ச்சியோ ஏதோ கிடையாது, ப்ராஃபிட் புக்கிங் தான். இது சரியான ஒரு வாய்ப்பு. இதுல இதுக்கு இன்னைக்கோ நாளைக்கோ திருப்பி மறுபடியும் இறங்கலாம். இல்ல இறங்குதோ இறங்கலையோ இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை வாங்க பார்க்கலாம். ஓரளவுக்கு 250 ரூபா ரேட்டுக்கு நமக்கு திருப்பி அதுல நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படியே அது கீழே வந்துச்சுனாலும் இவ்வளவு தூரம் இவ்வளவு வரலாம். இது பெரும்பாலும் இதுக்கு வாய்ப்பே இல்லை. இது இப்படி போகும். இது இந்த மாதிரிதான் இருக்கும். அதனால நீங்க இதையும் திருப்பி உங்களுக்கு இன்னொரு தடவை நீங்க இது பண்றதுக்கான வாய்ப்பு இங்க உங்களுக்கு இருக்கு. நிஃப்டி எவ்வளவு அழகா அவன் மெயின்டைன் பண்றான் பாருங்களேன். எவ்வளவு அழகா. நான் கூட இது இப்படி கொஞ்சம் கீழே அவன் வருவானோன்னு நான் எதிர்பார்த்தேன். இந்த இடத்துல இருந்து கீழே அடுத்த இதுக்கு அவன் வருவானோ, இப்ப இருக்கிற சூழ்நிலையில இப்படி வருவானோ கீழே அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஆனா இங்க பாருங்களேன், இந்த சார்ட்ல பாருங்க, திருப்பிட்டான். இங்க திருப்பிட்டான். அழகா அவன் சப்போர்ட் எடுத்து திரும்புறான். சமீப காலமா முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப எப்படின்னா நம்ம எஃப்ஐஐ என்னதான் பண்ணாலும் டிஐ அவங்களோட கண்ட்ரோல்ல இருந்து மார்க்கெட்டை நம்மளோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு போற மாதிரி டிஐயோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, முன்னாடி அவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு கீழே போற மாதிரி இருந்துச்சு. அவங்க வித்துட்டாங்கன்னா அவங்க விக்கிறப்ப நம்மளும் விக்கிற மாதிரி அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லை. அவங்க விக்கிறப்ப நம்ம வாங்கி அவங்க இது பண்ணிடுறாங்க. அவங்க விக்கிறதுனால நம்ம மார்க்கெட்டுக்கு எந்த பழுதும் இல்லாத மாதிரி அவங்க பாத்துக்கிட்டே பண்ற மாதிரி அது இருக்கு. நீங்க என்னடா பண்ணுவீங்க, நீங்க பண்றதெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வேற மாதிரி இருக்கு. அது இது ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது. நம்மளுக்கு எங்கேயும் போயிடாது மார்க்கெட்டு அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா நம்ம பயந்துகிட்டே இருப்போம். எஃப்ஐஐ என்ன பண்றான், ஐயோ அவன் வித்துட்டான்னா நம்மளுக்கு இங்க கவுந்துரும். வேற ஏதாவது இந்த கோவிட் மாதிரி அந்த மாதிரி ஒண்ணு வந்தாலே தவிர மித்தபடி இந்த எஃப்ஐஐ சார்ந்து அவங்க விக்கிறதுனாலயோ வாங்குறதுனாலயோ அதை இது பண்ற மாதிரி, அதனால பாதிப்படைகிற மாதிரி நம்மளோட மார்க்கெட் இப்ப இல்லை. டிஐஏ அதுக்கு சமமா சரியான இதுல போயிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு. நம்ம ரீட்டைல் இது பிசினஸ்ல நம்ம இருக்கிறோம். நமக்கு அது ஒரு சரியான ஒரு ஆறுதலான ஒரு விஷயம். அது நமக்கு, அது நம்ம நாட்டுக்குமே அது நல்லதுதான். நம்ம யார் வேணா நம்ம இடத்துல அவங்க ப்ராஃபிட் பார்த்துட்டு போறாங்க. அது நமக்கு ப்ராஃபிட்டா இருக்கணுமே தவிர நமக்கு அது லாஸா இருக்க கூடாது. நம்ம இடத்துல அவங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு போறாங்கல்ல, அது நமக்கு ப்ராஃபிட்டா இருக்கணும்.
அதுவே நமக்கு லாஸ் ஆகுற மாதிரி நம்ம விடக்கூடாது. அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க. அவங்கள வச்சு நம்மள நம்ம முன்னேறதுங்கிறது என்ன? நம்ம நாடு முன்னேறது தானே. அது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. நான் இதை இப்ப உள்ள எலெக்ஷன் ரிசல்ட்டு, சப்போஸ் கவர்மெண்ட் ஒன்று சேஞ்ச் ஆகுதுன்னா அதுல உள்ள இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தான். இது கொஞ்சம் இது போகுமோன்னு பார்த்தா அது எப்பயுமே வழக்கமா உள்ள மாதிரி தான். அந்த 2 நாள் மேக்சிமம் 3 நாள் இல்லைன்னாலும் 1 வீக், அதுக்கு மேல மார்க்கெட்டை கீழே போக விடுற மாதிரி இல்ல சிச்சுவேஷன், இது வரைக்கும் இல்ல. இனிமே எப்படி இருக்குமோ நம்ம பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் அது இந்த 944 1044 இந்த இதுக்கு இடையில இது கொஞ்சம் கன்சால்டேஷன் தான். ஆனா அதுக்குள்ள ஒரு 100 ரூபா அது இப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. இங்க பாருங்க, இங்க இருக்கிறது இது மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஆனா இது நீங்க இப்ப திருப்பி இவன் இதே இது இங்க வருவான்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இது இந்த இடத்துல அவன் இங்க இப்படி தொடல, அவனோடது இப்படி போறான். அதனால மேபி அவன் இப்படி கூட திரும்பலாம். நீங்க இங்க வரும்னுட்டு எதிர்பார்த்துருக்கிறப்ப அவன் இங்க போவான். அந்த மாதிரி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது இந்த மாதிரி இங்க வரல, இங்க வராம இங்க பாருங்க இப்படி போயிட்டு இருக்கு. இங்க தொட்டு கூட அவன் திரும்புவான், இல்ல இங்கேயும் கூட வரலாம். நீங்க என்ன பண்ணணும், நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அது ஒரு 3ஆ பிரிச்சு இங்கே ஒரு அட்டெம்ப்ட், இங்கே ஒரு அட்டெம்ப்ட் அப்படி பண்ணணும். சப்போஸ் இங்க திரும்பிட்டான்னா நீங்க இங்க கூட அடுத்து எடுத்துக்கலாம். எடுத்து இந்த இது பண்ணிக்கலாம். இந்த மேல போயிட்டான்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இன்னும் அதிகமாகும். இல்லைன்னாலும் இதுக்குள்ள உள்ள அந்த ஒரு 100 ரூபா நீங்க பிடிச்சிக்கலாம்.